அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் பிஜேபி என்ற பாஜக பாரதிய ஜனதா கட்சியை சுத்தமாக அழித்த நயினார் நாகேந்திரன் திட்டம் போட்டே செஞ்சிட்டாங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய துருப்பு சீட்டாக, ஏன்னா பிஜேபி அண்ணாமலை என்ற ஒரு மாபெரும் தலைவன் பின்னால் மாபெரும் வளர்ச்சி கண்டு எழுச்சி கண்டு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகச்சிறந்த ஒரு செல்வாக்கை பெற்றுக்கொண்டு வந்தது. பிஜேபினா இன்றைக்கி உலகம் பூரா அனைவருக்கும் நன்றாக தெரிந்த மதிக்கப்படக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் அதை வளர விடாமல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு இளைய தளபதி விஜய் அவர்கள் டிவிகே என்ற கட்சியை ஆரம்பிக்க முன்னாடி இந்த 2021 சமயத்தில் பிஜேபி மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்தது. காரணம் அண்ணாமலை ஐபிஎஸ். கர்நாடகாவில் ரவுடிசத்தையும் அரசியல் ரவுடிகளையும் அள்ளித்தொழித்த கர்நாடக சிங்கம் என்று பெயரெடுத்த அண்ணாமலை அவர்கள் தனது வேலையவே ரிசைன் பண்ணிவிட்டு பதவியை உதறி தள்ளிவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் மேல் இருந்த பற்று பாசம் காரணமாக அந்த கர்நாடகாவில் உயர் பதவியில் மிக ஹையஸ்ட் பதவியில் இருந்தார். அந்த வேலை வேண்டாம்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக பாஜக தலைவராக திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் நியமித்தார். சரிங்களா? அவரும் தான் ஏற்றுக்கொண்ட பணியை இரவு பகல் பாராமல் எவ்வளவு அவர் இந்த ரத்தம் சிந்தி இந்த கட்சிக்காக, பிஜேபி கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார் சொல்லுங்க பாப்பா. அதுக்கு முன்னாடி பிஜேபினால யாருன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் அவர் தினந்தோறும் வந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ண ஊழல்களை பூரா பட்டியலிட்டு திமுக ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டு திமுக பண்ண அராஜகம் ஊழல்களெல்லாம் ஒரு பட்டியல். அதுவே 2-3 பாகமாக போச்சு. இவங்களுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லைங்க இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க. அவங்களும் மிகப்பெரிய ஊழல்வாதிகள். சரிங்களா? அடுத்தபடியாக அதிமுக ஃபைல்ஸ் நான் ரெடி பண்ணி வெளியிடுவேன்னு சொன்னார். அதில் ஒரே ஒரு ஃபைல் வெளியிட்டார். இதில் கடுப்பாயிட்டார் இந்த பழனிசாமி. அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகியின் நம்பர் 1 லிஸ்ட்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படி தவக்கா மாதிரி தவண்டு போய் சசிகலாம்மா காலில் விழுந்து அந்த பதவியை வாங்கினாரோ, அன்றைக்கு சசிகலாம்மா ஒரு தவறான முடிவு எடுத்தார். யார் சொல்லி, தினகரன் அவங்க சொல்லியா இல்லை வேறு யாரும் சொல்லியா என்னன்னு தெரியல, ஒரு தவறான முடிவு, தவறான நபரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக நியமிச்சிட்டாங்க. முதல்வராக நியமித்தாங்க இத்தனைக்கும். சரிங்களா? அவர் பதவியை கைப்பற்றவும் முதல்ல வந்து பணிவு போல் நாடகமாடி எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காரு, பதவி வரும்போது பணிவு தேவை, அதை ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. மற்றபடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. விசுவாசம் நேர்மை என்பது சுத்தமாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஏறி வந்த ஏணி எட்டு வச்சார். தன்னை முதல்வராக்கிய அழகு பார்த்த சசிகலா அம்மாவை மிகவும் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள கட்சியை விட்டு நீக்கினார். தினகரன் அவங்களையும் கட்சியை விட்டு நீக்கினார். அனைவரையுமே, தன்னை எதிர்க்கக்கூடிய அனைவரையுமே கட்சியை விட்டு நீக்கினார். சரி, கட்சியை வந்து கைப்பற்றிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் கட்சியை வளர்க்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது இல்லாமல் அவர் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டார். அதிமுக ஃபைல்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா அண்ணாமலை விடமாட்டார். நம்மளை தோண்டி துருவி ஏகப்பட்ட இந்த
கொடநாடு கொலை வழக்குன்னு இருக்கு இல்லையா, கொடநாடுல எத்தனை 5 கொலை 6 கொலை அடுத்தடுத்து நடந்தது. இப்போ கொடநாடு கொள்ளை சம்பவத்தை அண்ணாமலை நினைச்சாருன்னா வெளியே கொண்டு வந்துடுவார். ஸோ அதனால் எதிர்த்த அனைவரையும் காலி பண்ணிகிட்டே இருந்தார். அண்ணாமலையை ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அவர் டச் கூட பண்ண முடியாது, ஏன்னா அவர் பிரதமர் மோடியுடைய ஆள். அதனால தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியலை. தனது பத்திரிகை நிருபர்கள் மூலமாக எப்படி தேமுதிக விஜயகாந்த் அவர்களை டென்ஷனாக்கி கோவப்படுத்தி அவர் எந்த நேரமும் பத்திரிகையாளரை பார்த்தாலே எரிஞ்சு விழ வைத்து அவரை டென்ஷனாக்கி அவரை குடிகாரராக்கி அவரை எப்படி அழித்தாங்களோ அதே திட்டத்தை முதல்ல திமுக எடுத்தது. அவங்க எவ்வளவோ அண்ணாமலைக்கு குடைச்சல் கொடுத்து பார்த்தாங்க, பத்திரிகை நிருபர்கள் மூலமாக பார்த்தாங்க. ஆனால் அவர் அதை சட்டம் பண்ணவே இல்லை. நீ என்ன கேள்வி வேணாலும் கேள்றா சாமி, உங்களுடைய அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அவர் எவ்வளவு கோவப்படுத்தினாலும் அதையெல்லாம் சமாளித்து, அவர் சமாளித்த விதத்தை பார்த்தே, ஏன்னா அவர் நடிகர் கிடையாது, அவர் ஒன்லி போலீஸ் துறையில் அதிகாரி, அவ்வளோதான். அவரை பற்றி யார் என்னன்னு தெரியாது, ஆனால் நேர்மையான அதிகாரியாக பணியாற்றிய விவரம் அனைவருக்குமே தெரியும். அப்போ அதை வச்சு அவர் எவ்வளவோ அரசியல் அமுக்க பார்த்தாங்க. ஆனால் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமுக்க பார்த்தாங்களோ அந்தளவுக்கு அவருடைய வளர்ச்சி மேலே போயிட்டே இருந்துச்சு. காரணம், திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய ஆசை அவருக்கு பரிபூர்ணமாக இருக்குது. ஏன்னா பேர்லேயே அண்ணாமலை இருக்காருங்க. மிகப்பெரிய கட்சியாக வாடா துணிஞ்சு வாடான்னார், மிகப்பெரிய கட்சியாக வளர்த்தார் பிஜேபியை. எங்கே நமக்கு போட்டியாக வந்து விடுமோ என்று எடப்பாடியார் பயந்தார். சரிங்களா? அப்புறம் உங்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களை தரக்குறைவாக விமர்சித்த, இப்போ அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவ்வளோ பேச்சாளர்கள் அனைவருமே பிரதமர் மோடி அவர்களை தரக்குறைவாக தான் விமர்சிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு துணை முதல்வர் பதவியில் இருந்துக்கிட்டு மோடியை நீ வாடா பார்க்கலாம், தமிழ்நாட்டுக்கு வா, உனக்கு கருப்பு கொடி காட்டி உன்னை ஓட ஓட விரட்டலை அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டார் உதயநிதி. அடுத்த செகண்டு பத்திரிகையாளரை உடனே கூப்பிட்டு, நீ தைரியமான ஆளாக இருந்தால் வாடா, எங்கள் பிரதமர், உலகமே போற்றக்கூடிய பிரதமர் மோடியை நீ அவ்வளவு தரக்குறைவாக பேசுறியா? எல்லாம் உன் தாத்தா இவங்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடிய தைரியமா? நீ தைரியமாக இருந்தால் நேரில் வாடான்னு பேட்டி கொடுத்தார் அண்ணாமலை. இது மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ப்ராப்ளமாச்சு. ஆக விடுவாங்களா திராவிட கட்சிகள்? கூட்டு சேர்த்தாங்க 2 பேரும் சேர்ந்து எடப்பாடியை நீங்கள் பிஜேபி பக்கம் கூட்டணி சேர்கிற மாதிரி சேருங்க, அதுக்கு ஒரு ஆளை உங்களுக்கு தோதான ஆளை பிடிக்குன்னு சொல்லுவோம். அவருக்கு பெரிய மாமா வேலை பார்க்குற நயினார் நாகேந்திரன் அவர் தான் கண்ணில் பட்டார், அவர் சிக்கினார். உடனே அவரை வச்சு காய் நகர்த்தி வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள்கிட்டே வாங்கி தின்று கொளுத்த இந்த பெருச்சாலிகளை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இங்கே அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது போட்டு கொடுத்து அண்ணாமலையை ரொம்ப இதாக பேசுகிறார், தரக்குறைவாக பேசுகிறார் அரசியல் தலைவர்களை, இப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் வளராது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே தமிழிசை ஆந்திராவில் கவர்னராக இருந்துச்சு. அந்தம்மா தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணாமலைன்னு ஒருத்தர் தலைமையில் வளர்ந்துருச்சுன்னு தெரியவும் வேகமாக அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு நாடாளுமன்ற எலெக்ஷனில் நிற்க ஓடிய வருது. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு இது. அது வரைக்கும் எல் முருகன் தலைவராக இருந்தார், எட்டி பார்க்கல. அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களெல்லாம் அவங்க 2-3 பேர் இருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் தமிழகத்தின் மேலே அக்கறை வரல, ஒன்றும் இல்லை. அண்ணாமலைன்னு ஒருத்தர் மிகப்பெரிய பிஜேபியை வளர்த்துட்டாருன்னு சொல்லவும் நம்ம எம்பி ஆயிடலாம், மந்திரி ஆயிடலாம், பேர் ஆசைங்க. ஆசை யார் விட்டுச்சு? நாகேந்திரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? அழகாக ஒழுங்காக எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம்ல. நேரம் அண்ணாமலை இருந்திருந்தால் டிவிக்கே இவ்வளவு செல்வாக்குடன் இருந்திருக்காது. இளைஞர்களில் 3/4 பேர் அண்ணாமலை பக்கம் தான் இருந்தாங்க. அதனால் அவங்க படக்குன்னு அந்த இது பக்கம் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவையும் திமுகவையும் எதிர்க்கிறார், ரெண்டையும் எதிர்க்கிறாருன்ற ஒரே காரணத்தினால தான் விஜய்க்கு இவ்வளவு ஆதரவு. சரிங்களா? ஏன்னா விஜய்க்கு அவர் ஏற்கனவே ஒரு அரசியல் அதாவது கட்சி, அவர் மிகப்பெரிய நடிகர், அரசியல் கட்சி ஆரம்பித்து அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி அவ்வளவாக வளர்ச்சி இல்லை. அது இது நாடறிந்த உண்மை. ஆனால்
அண்ணாமலை தலைவரை விட்டு என்னைக்கு தூக்குனாங்களோ பிஜேபிக்கு அன்னைக்கோட சொல்லி முடிஞ்சிச்சு. இந்த நயினார் நாகேந்திரன் பெரிய புல்லுரிப்பைய அவர் பார்த்திங்கன்னா பிஜேபியை அழிக்கிறதுக்கு எடப்பாடியோட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி சுத்தமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இனி பிஜேபி தமிழகத்தில் தலைகாட்ட முடியாது. இனி ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட அவங்களால என்றைக்குமே வர முடியாது, வாய்ப்பே இல்லை. அழகாக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் எடப்பாடி திட்டமிட்டு இந்த எலெக்ஷனில் கூட்டணி வைக்கிற மாதிரி வச்சு பிஜேபி வேட்பாளர்கள் யாரையுமே ஜெயிக்க விடாமல் பார்த்துக்கிறதுல எடப்பாடி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் யாருமே இல்லைங்க. இன்றைக்கி பிஜேபிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டே இல்லை, சுத்தமாக முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் இந்த இடத்துல நான் புத்திசாலின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே காங்கிரஸ் நிறைய ஊழல் பண்ணனால காங்கிரஸுக்கு நான் எதிர்பார்த்தி தான். ஆனால் இந்த இடத்துல அவங்க ரொம்ப தரமாக டக்குன்னு, ஏன்னா கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் போய் உடனே கை கொடுத்தாங்க. 5 எம்எல்ஏ நாங்கள் தர்றோம், உங்கள் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற்றுக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இது இந்திய அளவில் இன்னைக்கு விஜய் அவர்கள் பதவியேற்கப்படுறார் முதல்வராக. இது இந்தியா பூரா டெலிகாஸ்ட் ஆகும், உலகம் பூரா டெலிகாஸ்ட் ஆகும். முதலில் கை கொடுத்தது காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் தான்ங்கிறது உலகம் பூரா தெரியும். அப்போ காங்கிரஸுக்கு ஒரு நன்மதிப்பு மக்கள் மத்தியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு சின்ன சின்ன ஏற்றங்கள் வர்றதுக்கு இந்த விஜயுடைய இந்த மாஸ், அந்த சினிமா வெளிச்சம் அப்படிங்கிற அந்த பவர் கண்டிப்பாக உதவி செய்யும். இந்த வாய்ப்பை நழுவ விட்டது பிஜேபி. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தவறான நிறைய விளக்கங்களை மேலிடத்துக்கு போட்டு கொடுத்து இன்றைக்கி பிஜேபி என்ற கட்சியை தனது தலைமையில் குழி தோண்டி புதைச்சிட்டார். இனி பிஜேபிக்கு இங்கே ஒரு கவுன்சிலர் கூட ஆகிறது கஷ்டம், முடியவே முடியாது. அதனால் இதுக்கெல்லாம் காரணம், இந்த பழி பாவங்களுக்கு காரணம் பிஜேபி என்ற அதாவது திரு நரேந்திர மோடி என்ற உத்தம தலைவனை, உலகம் போற்றும் தலைவராக கொண்ட பிஜேபி கட்சியை அழித்தொழித்த பெருமை நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கும் சேரும். நன்றி, வணக்கம்.